அனைவருக்கும் வணக்கம். ரிசர்வேஷன் அப்படின்ற கான்செப்ட் இந்தியாவில் பார்த்தோம்னா ரொம்பவே கான்ட்ரவர்ஷியலாக இருக்குது. அது இல்லாமல் ரிசர்வேஷன் அப்படின்றது அரசியலுக்காகவும் அதிகமாக யூஸ் பண்ணப்படுது. ரிசர்வேஷனை அதிகப்படுத்தணும், ரிசர்வேஷனை குறைச்சிடணும், அல்லது ரிசர்வேஷனை அபாலிஷ் பண்ணிடணும். இந்த மாதிரி அரசியல் ரீதியாகவும் நிறைய நரேட்டிவ்ஸ் இந்தியாவில் இருக்குது. ஆனால் உண்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் இந்தியாவில் நிறைய பேர் ரிசர்வேஷன் அப்படின்ற கான்செப்டை கரெக்டாக புரிஞ்சுக்கல. ரிசர்வேஷன்றது இன்னைக்கு தேதியில் அவசியமா அல்லது இல்லையா? ரிசர்வேஷனை கண்டினியூ பண்ணிவிட்டு அதே நேரத்தில் ரிசர்வேஷனுக்குள்ளே சில மாற்றங்களை கொண்டு வரலாமா? உதாரணத்துக்கு ஓபிசி, எஸ்சி, எஸ்டி இந்த கேட்டகரிக்குள்ளேயே சப் கேட்டகரைஸ் பண்ணலாமா? இதற்குள்ளே யாருக்கு உண்மையாலே ரிசர்வேஷன் தேவையோ, யாருக்கு அது அவசியமோ அவங்களுக்கு அந்தந்த கம்யூனிட்டிக்குள்ளே ரிசர்வேஷனை அதிகப்படுத்தலாமா? இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருக்குது. நீங்கள் ரிசர்வேஷனை பற்றி உங்களுடைய கருத்தை சொல்லுங்கன்னு இந்தியன்ஸ் கிட்ட போய் கேட்டிங்கன்னா பாதி பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, ரிசர்வேஷனே தப்பானது, அது இருக்கக்கூடாது, அதை அபாலிஷ் பண்ணிடணும். அதை யூஸ் பண்ணி ஒரு சில பேர் வேகமாக முன்னேறிடுறாங்க, அது ஒரு லாட்ரி மாதிரி, பொனான்சா மாதிரி அப்படி சொல்லுவாங்க. இன்னும் பாதி பேர்கிட்ட போய் கேட்டிங்கன்னா ரிசர்வேஷன்றது நல்லது, அது வேணும், சொல்லப்போனால் ரிசர்வேஷனை இன்னும் அதிகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி தான் நம்மள நிறைய பேர் ரிசர்வேஷனை புரிஞ்சு வச்சுருக்கோம். சரி, ரிசர்வேஷன்றது ஆக்சுவலாக என்ன? எந்த பேசிஸில் ரிசர்வேஷன் இந்தியாவில் ஆப்ரேட் ஆகுது? தற்போதைக்கு நம்ம ரிசர்வேஷனை கண்டினியூ பண்ணலாமா? ரிசர்வேஷனுக்குள்ளே இருக்கக்கூடிய கம்யூனிட்டிஸ் இருக்காங்க இல்லையா, ஓபிசி, எஸ்சி, எஸ்டி, இடபிள்யூஎஸ், இதற்குள்ள சில மாற்றங்களை கொண்டு வரலாமா? இந்த மாற்றங்கள் கொண்டு வர்றதுக்கு ஏற்கனவே இந்தியாவில் ஸ்டெப்ஸ் எடுக்கப்பட்டிருக்கா? இதை நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். தயவுசெய்து வீடியோவை ஃபுல்லாக லிசன் பண்ணுங்கள். ரிசர்வேஷன் பற்றி உங்களுக்கு ஆல்ரெடி நாலேஜ் இருந்தாலும், உங்கள் வியூஸ் இருந்தாலும் இதை ஃபுல்லாக லிசன் பண்ணுங்கள், உங்களுக்கு நிறைய இன்சைட்ஸ் கிடைக்கும். சரி, ரிசர்வேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல, ரிசர்வேஷன்னா முதல்ல என்ன? இப்போ உதாரணத்துக்கு இட்லின்னு சொல்கிறோம். இட்லின்னா என்ன? அது ஒரு மீல் இல்லையா, அது ஒரு உணவு. பொதுவாக இட்லி எப்போ சாப்பிடுவோம்? பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாப்பிடுவோம், காலையில் சாப்பிடுவோம். அதில் கார்போஹைட்ரேட்ஸ் அதிகம், நமக்கு நிறைய எனர்ஜியை கொடுக்கும், கேலரி அதிகம். அப்போ ஒரு கான்செப்ட் கீழே தானே இட்லியை பார்க்குறோம். அதே போல் ரிசர்வேஷனை எந்த கான்செப்ட் கீழே பார்க்குறது? எந்த கான்செப்ட் கீழே பார்க்கணும்னா அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன் அப்படின்ற கான்செப்ட் கீழே நம்ம பார்க்கணும். அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன் கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சமூகத்தில், அந்த சமூகன்றது ஒரு நாடாக இருக்கலாம், இல்லை ஒரு பகுதியாக இருக்கலாம், எதுவாக வேணா இருக்கலாம், அந்த சமூகத்தில் ஹிஸ்டாரிக்காக நிறைய பேர் டிஸ்கிரிமினேட் ஆகிருப்பாங்க, அவங்க பாகுபாடுக்கு உள்ளாகியிருப்பாங்க. இதனால் அவங்க பின்தங்கிய மக்களாக இருப்பாங்க. இந்த மாதிரி நம்ம நிறைய சமூகத்தில் பார்க்கலாம். நீங்கள் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா பிளாக்ஸ், கருப்பின மக்கள் பின்தங்கி இருப்பாங்க, ஏன்னா ஹிஸ்டாரிக்கலாக டிஸ்கிரிமினேட் ஆகிருப்பாங்க. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற ஓபிசி, எஸ்சி, எஸ்டிசி இவங்கெல்லாம் ஒரு காலத்தில் ஹிஸ்டாரிக்கலாக டிஸ்கிரிமினேட் ஆகி இன்றைக்கி பின்தங்கி இருக்காங்க. அதை தாண்டி உலக அளவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெண்கள் பல நாடுகளில் ஹிஸ்டாரிக்கல் டிஸ்கிரிமினேஷன் மூலமாக இன்றைக்கி பின்தங்கி இருக்காங்க. இந்த ஹிஸ்டாரிக்கலி டிஸ்கிரிமினேட்டட் பாப்புலேஷன் இருக்காங்க இல்லையா, இவங்களுடைய ரெப்ரசன்டேஷன் நீங்கள் சமூகத்தில் பார்த்தீங்கன்னா பல்வேறு இடங்களில் குறைவாக தான் இருக்கும். உதாரணத்துக்கு கல்வி, வேலை வாய்ப்பு, அரசியல், இதில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பங்கேற்பு குறைவாக இருக்கும். இப்போ விமன் எடுத்துங்க, மென்னை கம்பேர் பண்ணும்போது பல நாடுகளில் எஜுகேஷனில் கம்மியாக இருப்பாங்க, வேலை வாய்ப்பில் கம்மியாக இருப்பாங்க. அரசியலில் முக்கியமான போஸ்ட், உதாரணத்துக்கு எம்எல்ஏ, எம்பி, மினிஸ்டர், பிரைம் மினிஸ்டர், சீஃப் மினிஸ்டர், பிரசிடென்ட், இதில் எல்லாமே அவங்க குறைவாக இருப்பாங்க. இதுதான் அண்டர் ரெப்ரசன்டேஷன். வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கருப்பின மக்கள் பல்வேறு நாடுகளில் அவங்க பின்தங்கி இருப்பாங்க. இதில் உத்து கவனிச்சோம்னா இவங்க ஹிஸ்டாரிக்கலாக டிஸ்கிரிமினேஷனுக்கு உள்ளாகியிருப்பாங்க. அப்போ பல நூற்றாண்டுகளாகவே சில சமூக குழுக்கள் என்ன ஆகிறாங்கன்னா ஒடுக்கப்பட்டு, ஒதுக்கப்பட்டு இன்னைக்கு பின்தங்கியவர்களாக இருக்காங்க. இந்தியாவில் ஏன்ஷியன் பீரியட்லேருந்து வர்ணா சிஸ்டம் இருந்தது. இந்த வர்ணா சிஸ்டம்குள்ளே நீங்கள் கேஸ்ட் சிஸ்டமாக பார்க்கலாம். இன்றைக்கும் கேஸ்ட் சிஸ்டம் இருக்குது. ஒரு காலத்தில் இருந்த மாதிரி இன்றைக்கி ஸ்ட்ராங்காக இல்லைனாலும் இன்றைக்கும் அந்த கேஸ்ட் சிஸ்டம் மூலமாக டிஸ்கிரிமினேஷன் இருக்குது. இந்த கேஸ்ட் சிஸ்டம் மூலமாக பார்த்தீங்கன்னா ஒரு சாராக இருக்குது, அதிகமாக ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது, அவங்க கையில் செல்வம் அதிகமாக இருக்குது, வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இன்னும் சில பேருக்கு இந்த செல்வம், வாய்ப்புகள், உரிமைகள் எல்லாம் குறைவாக இருக்குது இல்லையா? அப்போது இந்த ஹிஸ்டாரிக்கலாக யாரெல்லாம் டிஸ்கிரிமினேட் ஆகி இன்னைக்கு பின்தங்கி இருக்காங்களோ இவங்களை முன்னேற்றணும், இவங்களுக்கு ஒரு சில வாய்ப்புகளை அதிகமாக கொடுக்கணும், இதன் மூலமாக ஈக்குவாலிட்டியை என்ஷோர் பண்ணணும் அப்படிங்கிற கான்செப்ட் தான் அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன். அஃபர்மேட்டிவ் ஆக்ஷனே ஆக்சுவலாக ஈக்குவாலிட்டி தான், எல்லாரும் சமம் அப்படின்றத உறுதி செய்யணும். ஆனால் சமம்ன்றதை ஈஸியாக உறுதி செய்ய முடியாது இல்லையா, ஒத்துக்கிறீங்களா? ஏன்னா சமூகத்தில் நிறைய பேர் ரொம்ப பின்தங்கி இருப்பாங்க. அப்போது யார் ஸ்ட்ராங்காக இருக்காங்களோ, முன்னேறி இருக்காங்களோ,
வாய்ப்புகள் அதிகமாக இருக்கோ, அவங்க கையில் வளங்கள் அதிகமாக இருக்கோ, அதிகாரம் அதிகமாக இருக்கோ, இவங்கள யாரெல்லாம் பின்தங்கி இருக்காங்களோ, யார் கையில் வளங்கள், சொத்துக்கள், உரிமைகள், அதிகாரம்லாம் குறைவாக இருக்கோ, இவங்கள நம்ம ஒரே லெவலில் கம்பீட் பண்ண வைக்க முடியாது இல்லையா? ஒத்துக்கிறீங்களா? உதாரணத்துக்கு ஒரு ரன்னிங் ரேஸ் எடுத்துங்க. ரன்னிங் ரேஸில் 10 ஸ்டூடெண்ட்ஸை நம்ம ஓட வைக்கணும். அதில் 5 ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா டாலாக ஸ்ட்ராங்காக இருக்காங்க, அவங்களுக்கு நியூட்ரிஷன் நல்லா கிடைக்குது. மிச்சம் 5 பேர் வந்து ஷார்ட்டாக இருக்காங்க, வீக்காக இருக்காங்க, அவங்க ஏழை வீட்டிலேருந்து வரக்கூடிய பிள்ளைகள், அவங்களுக்கு சரியாக சாப்பாடு இல்லை. இந்த 10 பேரையும் ஒரே லைன்லேருந்து ஓட வைக்க முடியுமா? கண்டிப்பாக ஓட வைக்க முடியாது. ஈக்குவாலிட்டின்றது ஒரே லைனில் தான் ஓட வைக்கணும். ஆனால் இங்கே நீங்கள் ஈக்குவாலிட்டியை உறுதி செய்யணும்னா ஒரே லைன்லேருந்து ஓட வைக்கக்கூடாது. ஏன்னா 5 பேர் பின்தங்கி இருக்காங்க. அப்போது அந்த 5 வீக்கான குழந்தைகளை நீங்கள் வந்து ஒரு 10 அடி அல்லது ஒரு 10 மீட்டர் முன்னாடி நிற்க வச்சு அதுலேருந்து ஓட வைக்கணும். இப்படி ஓட வைக்கிறது மூலமாக தான் நீங்கள் ஈக்குவாலிட்டியை உறுதி செய்ய முடியும் இல்லையா? ஒத்துக்கிறீங்களா? இதுதான் அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன். அந்த அடிப்படையில் கவர்மெண்ட் என்ன பண்ணணும்னா ஒரு சில வாய்ப்புகள் அதிகமாக கொடுத்து, கொஞ்சம் ரிலாக்ஸேஷனை தேவைப்பட்டால் கொடுத்து, இதன் மூலமாக ஈக்குவாலிட்டியை என்ஷோர் பண்ணுது. இந்த கான்செப்ட் தான் அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன். உலகத்தில் பல நாடுகள் அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன் இருக்குது. மேற்கத்திய நாடுகளில் கூட அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன் இருக்குது. இந்தியா போன்ற டெவலப்பிங் கண்ட்ரீஸிலும் அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன் இருக்குது. இங்கே அஃபர்மேட்டிவ் ஆக்ஷனுக்கான பாலிசி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்தியா போன்ற நாடுகளில் ஹிஸ்டாரிக்காக டிஸ்கிரிமினேட் ஆன மக்கள் அதிகமாக இருப்பாங்க, பின்தங்கிய மக்களும் அதிகமாக இருப்பாங்க. அப்போ இவங்களுக்கு கவனம் அதிகம் செலுத்தணும். அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இந்தியா போன்ற நாடுகள் அஃபர்மேட்டிவ் ஆக்ஷனுக்கான பாலிசிஸ் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். இதுக்குள்ளே வர்ற ஒரு பாலிசி தான் ரிசர்வேஷன். ரிசர்வேஷனுங்கிறது அஃபர்மேட்டிவ் ஆக்ஷனுக்குள்ளே தான் பார்க்கணும். ரிசர்வேஷனை தாண்டி இன்னும் நிறைய பாலிசிஸ் இருக்குது. எஜுகேஷனில் அஃபர்மேட்டிவ் ஆக்ஷனை பார்க்கலாம், ஹெல்த் கேரில் பார்க்கலாம், இந்த மாதிரி நிறைய இடங்களில் பார்க்கலாம், அக்ரிகல்ச்சரில் பார்க்கலாம். இப்போ பின்தங்கிய மக்களுக்கு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து ஃப்ரீ எஜுகேஷன் கொடுக்குது, இது அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன். ஹெல்த் கேரை ஃப்ரீயாக கொடுக்குது, சப்சிடைஸாகவும் கொடுக்குது, இது நத்திங் பட் அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன் இல்லையா? பெண்களுக்கு, எஸ்சிஸ், எஸ்டிஸ், ஓபிசிஸ், இவங்க எல்லாருக்கும் வந்து பல்வேறு ஏரியாஸில் அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன் இருக்குது. அதை தாண்டியும் ரிசர்வேஷன் அப்படின்ற இந்த ஸ்பெசிஃபிக் டூல் மூலமாகவும் அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன் இந்தியாவில் ஆப்ரேட் ஆகிட்டு இருக்கு. ரிசர்வேஷன் பாலிசி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடி ஆரம்பிச்சிருச்சு. முதல்ல எஸ்சிஸ்க்கு ரிசர்வேஷன் கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் எஸ்டிஸ்க்கு. 1990s ஓபிசிக்கு ரிசர்வேஷன் கிடைக்குது. தற்போதைக்கு சென்ட்ரல் லெவலில் 50% ரிசர்வேஷன் இருக்குது, எஸ்பெஷலி ஃபார் எஜுகேஷன் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட். இந்திரா சாவ்னி கேஸ் 1992, இது ஒரு லேண்ட்மார்க் கேஸ். இதன் மூலமாக சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுதுன்னா ரிசர்வேஷன் கேப் வைக்குது 50%. இந்த 50%ல் வந்து ஓபிசி, எஸ்சி, எஸ்டி 3 ரிசர்வேஷனும் உள்ளே வந்துடும். 50% மேலே போகக்கூடாது ரிசர்வேஷன். இதுதான் இந்திரா சாவ்னி கேஸ். இந்த 50% கேப்பை தாண்டலாம் எப்படின்னா எக்ஸ்ட்ராடினரி சர்க்கம்ஸ்டன்ஸ்னால் தாண்டலாம். இதை தாண்டி ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு கட்டாயம் இருக்குது, நிர்பந்தம் இருக்குன்னா அப்போ மட்டும்தான் 50% தாண்டணும், அப்படின்லாம் தாண்டக்கூடாது. இதுதான் இந்திரா சாவ்னி கேஸ் சொல்லுது. சரிங்க, இன்னைக்கு ரிசர்வேஷன் தேவையா? இதை நீங்களே ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இன்றைக்கும் இந்திய சமூகம் பாருங்கள், இன்இக்வாலிட்டி ஹெவியாக இருக்குது. நிறைய மக்கள் பின்தங்கி இருக்காங்க, ஏழைகளாக இருக்காங்க, சமூக ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் பின்தங்கி இருக்காங்க. இதற்கு ஒரு முக்கிய காரணம் ஹிஸ்டாரிக்கல் டிஸ்கிரிமினேஷன். ஒரு காலத்தில் இருந்த அளவுக்கு இன்னைக்கு கேஸ்ட் சிஸ்டம் ஸ்ட்ராங்காக இல்லைனாலும் கேஸ்ட் சிஸ்டம் ஏற்படுத்திய அந்த தாக்கம் இன்னைக்கு இருக்குது. அதாண்டி இன்றைக்குமே கேஸ்ட் சிஸ்டத்துடைய ஒரு தாக்கத்தை பல்வேறு இடங்கள் நம்மளால் பார்க்க முடியுது. கவர்மெண்ட் கான்ஸ்டியூஷன் மூலமாக இன்னைக்கு இன்இக்வாலிட்டியை அப்போஸ் பண்ணாலும், ஈக்குவாலிட்டியை கொடுத்தாலும், நிறைய பாலிசி ஸ்கீம்ஸை கொண்டு வந்தாலும் இன்னும் இன்இக்வாலிட்டியை பார்க்க முடியுது. அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், இன்னும் பல்வேறு தரப்பினருக்கு கவர்மெண்ட் வந்து வாய்ப்புகளை கொடுத்து அவங்கள முன்னேற்றணும். அப்படி பார்க்கும்போது சில கம்யூனிட்டிஸ்க்கு கவர்மெண்ட் வந்து ரிசர்வேஷனை கொடுக்குறாங்க. முக்கியமான கம்யூனிட்டிஸ் பார்த்தீங்கன்னா ஓபிசி, எஸ்சி, எஸ்டி, அதர் பேக்வர்ட் கிளாஸஸ், ஸ்கெடியூல்டு கேஸ்ட், ஸ்கெடியூல்டு ட்ரைப்ஸ். ஒரு காலகட்டத்தில் வர்ணா சிஸ்டம் இருந்தது இந்தியாவில். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஓபிசி, எஸ்சி, எஸ்டிஸ் இவங்களெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட் வர்ணாஸாக உள்ளே இருந்தாங்க. இந்த டாப் 3 வர்ணாஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஜென்ரல் கேட்டகரியாக இருக்காங்க. நான் அண்டர்ஸ்டாண்டிங்காக சொல்கிறேன், வர்ணா சிஸ்டமை நான் சப்போர்ட் பண்ணலை, சயின்டிஃபிக்காக நம்ம படிக்கிறோம். ஸோ அந்த நீட்சி தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கம்யூனிட்டிஸாக நம்ம பார்க்குறோம். ஒரு கம்யூனிட்டியை ஒரு சோஷியல் எக்கனாமிக் கம்யூனிட்டி. ஓபிசிங்கிறது சோஷியல் எக்கனாமிக் கம்யூனிட்டி, எஸ்டிங்கிறது சோஷியல் எக்கனாமிக் கம்யூனிட்டி, எஸ்சிங்கிறது சோஷியல் எக்கனாமிக் இதோ ரைட்டா. அப்போ சமூக ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் நம்ம என்ன பண்ணுறோம்னா கம்யூனிட்டிஸை நம்ம கிளாஸிஃபை பண்ணி அவங்களுக்கு சில அடிஷ்னலாக ஆப்பர்ச்சுனிட்டிஸை கொடுக்குறோம். அதன் மூலமாக அவங்களுடைய முன்னேற்றத்தை நாம் வந்து உறுதி செய்கிறோம். சரி, இப்போ இந்த பக்கம் வர ரிசர்வேஷன் வந்து இன்றைக்கி ப்ராப்பராக யூஸ் பண்ணப்படுதா அல்லது மிஸ்யூஸ் பண்ணப்படுதா, இந்த பக்கத்தையும் நம்ம பார்க்கணும். இதில் நிறைய கேள்விகள் இருக்குது. இன்றைக்கி
ரிசர்வேஷன் ப்ராப்பராக யூஸ் பண்ணப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது 100% ப்ராப்பராக யூஸ் பண்ணப்படுறது இல்லை. இந்த பேக்வர்ட் கம்யூனிட்டிஸ் ரிசர்வேஷனை யூஸ் பண்ணாலும் அந்த பேக்வர்ட் கம்யூனிட்டிஸ்குள்ளேயே நிறைய பேர் அதை அதிகம் யூஸ் பண்ணுறாங்க, நிறைய பேர் அதை யூஸ் பண்ணுறதே இல்லை. ஒரு கம்யூனிட்டிக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கேஸ்ட் இருக்கும். ஓபிசிக்குள்ளே 2000க்கும் மேற்பட்ட கேஸ்ட் இருக்குது. எஸ்சி எஸ்டிக்குள்ளே நிறைய கேஸ்ட் இருக்குது. இந்த கம்யூனிட்டிக்குள்ளே இருக்க டிஃப்ரெண்ட் கேஸ்ட் குரூப் இருக்காங்க பாருங்கள். இதில் ஒரு சில கேஸ்ட் வந்து முன்னேறி இருப்பாங்க சோஷியலாகவும் எக்கனாமிக்காகவும். இப்போ இந்த கேஸ்ட் குரூப்ஸ் தான் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ரிசர்வேஷனை வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுறாங்க, மறுபடியும் யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா இவங்க ஏற்கனவே ஓரளவு முன்னேறி இருப்பாங்க. உதாரணத்துக்கு அந்த முன்னேறி அந்த கேஸ்ட்டில் இருக்கவங்களால தான் ரிசர்வேஷனை எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ண முடியும் இல்லையா? ஒத்துக்கிறீங்களா? ஏன்னா ஓரளவு கல்வி இவங்களுக்கு ஏற்கனவே இருக்கும். ஓரளவுக்கு இருக்கக்கூடிய கல்வியை வச்சு தான் அவங்க ஃபர்தராக ஹையர் எஜுகேஷன் போக முடியும், ஃபர்தராக எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு போக முடியும். ஆனால் பின்தங்கி இருக்க கேஸ்ட் குரூப்ஸ் எப்படி இருப்பாங்கன்னா அவங்களுக்கு பேசிக் எஜுகேஷன் இருக்காது. இப்போ பேசிக் எஜுகேஷன் இல்லை அப்படின்னா ஹையர் எஜுகேஷன் போக முடியாது, அதுக்கப்புறம் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கும் போக முடியாது. அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்னா ஒரு கம்யூனிட்டிக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பேக்வேர்டாக இருப்பாங்க, ஒரு சில பேர் அல்லது அந்த கம்யூனிட்டிக்குள்ளே நிறைய பேர் வந்து ஃபார்வேர்டாக இருக்காங்க. மெயினாக அந்த ஃபார்வேர்ட்ஸ் அமாங் த பேக்வேர்ட்ஸ் அந்த ரிசர்வேஷனை அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. அப்படி பார்க்கும்போது அந்த ரிசர்வ்டு கேட்டகரிஸ்குள்ளே நம்ம ரீஃபார்ம்ஸை கொண்டு வரலாம். அந்த ரிசர்வேஷன் சிஸ்டமை நம்ம ரீஸ்ட்ரக்சர் பண்ணலாம். இதில் ஒரு லாஜிக் இருக்குது. 2017 ரோஹிணி கமிஷன், இந்த கமிஷன் இந்த ரிசர்வேஷன் சிஸ்டமை ஸ்டடி பண்ணி அவங்க ஓபிசி கேட்டகரியை நம்ம சப் கேட்டகரைஸ் பண்ணலாம் அப்படின்னு அவங்க சஜஷன் கொடுத்துருக்காங்க. ஓபிசிஸில் 2000 அண்ட் அபோவ் கேஸ்ட் இருக்குது. இதை வந்து 4 கேட்டகரிஸாக பிரிச்சிடணும். இதன் மூலமாக யார் முன்னேறி இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து அதற்குள்ள ரிசர்வேஷன் கொஞ்சம் குறையும், யார் இதற்குள்ளே பின்தங்கி இருக்காங்களோ அவங்களுக்கு ஓபிசி ரிசர்வேஷனுக்குள்ளேயே அந்த பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இது ரோஹிணி கமிஷன் கொடுத்த ரெக்கமெண்டேஷன். ரீசெண்டாக 2024 ஒரு சுப்ரீம் கோர்ட் கேஸ் வந்துச்சு, தேவிந்தர் சிங் கேஸ். தேவிந்தர் சிங் கேஸ் மூலமாக சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுதுன்னா எஸ்சி அண்ட் எஸ்டி கேட்டகரி இருக்காங்க இல்லையா, இவங்களுக்குள்ளேயும் சப் கேட்டகரைசேஷன் பண்ணலாம், இதற்கு ஸ்கோப் இருக்குது, வாய்ப்பு இருக்குன்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கு. அதே மாதிரி தான் ஓபிசி மாதிரி எஸ்சிக்குள்ளேயும் எஸ்டிக்குள்ளேயும் சப் கேட்டகரைசேஷன் பண்ணிட்டோம்னா யார் அதை ஆல்ரெடி அதிகமாக யூஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ரிசர்வேஷன் குறையும், யார் இது வரைக்கும் யூஸ் பண்ணாமல் இருக்காங்களோ அல்லது குறைவாக யூஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு அந்த ரிசர்வேஷன் பெர்சன்ட் வந்து அதிகம் ஆகும். அதனால் சப் கேட்டகரைசேஷன் நம்ம தாராளமாக பண்ணலாம். இப்போ இந்தியன் கவர்மெண்ட் சோஷியோ எக்கனாமிக் கேஸ்ட் சென்சஸை நடத்த போகிறாங்க 2027. 2027 சோஷியோ எக்கனாமிக் கேஸ்ட் சென்சஸை நம்ம ப்ராப்பராக நடத்தி டேட்டா பேஸ் கலெக்ட் பண்ணிட்டோம்னா கேஸ்ட்டை வச்சு பார்க்கும்போது எந்தெந்த கேஸ்டெல்லாம் இன்றைக்கி தேதியில் எம்பவராக இருக்காங்க, டெவலப் ஆகிருக்காங்க சோஷியோ எக்கனாமிக் அப்படின்றதுல ஒரு ஓவரால் பிக்சர் கிடைக்கும். அதே நேரத்தில் எந்த கேஸ்ட்லாம் இன்னும் பின்தங்கி இருக்காங்க, இன்னும் எம்பவர் ஆகலை அப்படின்றதும் நமக்கு கிடைக்கும். இந்த சோஷியோ எக்கனாமிக் கேஸ்ட் சென்சஸ் வச்சு நம்ம ஃபியூச்சரில் இந்த சப் கேட்டகரைசேஷனை நம்ம பண்ணலாம். புரியுதுங்களா? இப்போ நல்ல ஐடியா உங்களுக்கு வந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ ரிசர்வேஷன் இன்றைக்கி தேவைன்னா இன்றைக்கும் தேவை தான். நான் இன்னும் பின்தங்கிய மக்கள் இருக்காங்க, அதனால் ரிசர்வேஷன் வேணான்னு சொல்லக்கூடாது. அதே நேரத்தில் அந்த ரிசர்வேஷன் சிஸ்டமை நம்ம கொஞ்சம் ரீஃபார்ம் பண்ணணும், சீர்திருத்தத்தை கொண்டு வரணும், சப் கேட்டகரைசேஷன் கொண்டு வரலாம். முடிஞ்ச வரைக்கும் இந்த ரிசர்வேஷன் சிஸ்டமை வச்சு நிறைய மக்களை முன்னேற்றி கொண்டு வந்துடணும். ரிசர்வேஷன் சிஸ்டம் மட்டுமே அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன் கிடையாது. நான் ஏற்கனவே சொன்னேன், எஜுகேஷன், ஹெல்த் கேர், லேண்ட் ரீஃபார்ம்ஸ், அக்ரிகல்ச்சர் இதெல்லாம் இருக்குது. ஒட்டுமொத்தமாக மக்களை முன்னேற்றி ரிசர்வேஷன் மூலமாகவும் நம்ம வந்து முன்னேற்றணும். ஆனால் இந்த ரிசர்வேஷன் அப்படிங்கிறதே பர்மனன்ட் சொல்யூஷனாக இருக்கக்கூடாது. இன்னும் 50-60 வருஷத்துக்கு கழிச்சோம் இந்தியாவில் நிறைய பேர் ரிசர்வேஷன் கொடுத்தா தான் நான் முன்னேறுவேன், பின்தங்கி இருக்கேன் அப்படின்னு அவங்க சொன்னாங்கன்னா ஒட்டுமொத்தமாக இந்தியர்களாக நம்ம வந்து தோத்துட்டோன்னு அர்த்தம். அந்த நிலை வரக்கூடாது. அப்போ கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி யாருக்கெல்லாம் ரிசர்வேஷன் பெட்டராக போய் சேரணுமோ அதை மென்ஷன் பண்ணணும். முடிஞ்ச வரைக்கும் மக்களை எம்பவர் பண்ணணும். ரிசர்வேஷனை தாண்டி பல்வேறு செக்டர்ஸில் ஃபோக்கஸ் பண்ணி மக்களை நம்ம முன்னேற்றணும். எஜுகேஷன், ஹெல்த் கேர், அக்ரிகல்ச்சர், லேண்ட் ரீஃபார்ம்ஸ், இண்டஸ்ட்ரியல் சப்போர்ட், இது எல்லாத்துலேயும் மக்களுக்கு முன்னேற்றத்தை கொண்டு வந்து மக்கள் மத்தியில் முடிஞ்ச வரைக்கும் நம்ம ஈக்குவாலிட்டியை கொண்டு வந்துடணும். கண்டிப்பாக எல்லாரையும் நம்ம சமமாக்க முடியாது. யூனிஃபார்மிட்டி வேறு, ஈக்குவாலிட்டின்றது வேறு. ஆனால் ஈக்குவாலிட்டியை முடிஞ்ச வரைக்கும் கவர்மெண்ட் வந்து என்ஷூர் பண்ணணும். இதுக்கு ரிசர்வேஷன் அப்படின்ற அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன் டூலை ப்ராப்பராகவும் ரேஷனலாகவும் யூஸ் பண்ணணும். நன்றி.